கனமழை பொறுத்தவரைக்கும், இனி வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளுங்க. வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொழிவுகள் இரவு நேரங்கள்ல பதிவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாலை நேர மழை பொழிவு அப்படிங்கிறது பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். கனமழையினுடைய தீவிரம் குறைவு. ஆனா இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக 7 மணிக்கு பிறகு, இரவு 7 மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையாக பெய்யத் தொடங்கும். ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆகவே நெறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குமா? வெள்ளப்பெருக்குலாம் ஏற்படுமா? அப்படின்னு கேட்குறீங்க. மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. மிதமான மழை மட்டும் தான். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு 3லிருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிரும். சராசரியாக மழை பொழிவுன்னு எடுத்து பார்க்கும்போது, அதிகபட்சமாக நமக்கு சென்னை சோழிங்கநல்லூர் பகுதிகள்ல 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தாலும், ஒரு சில பகுதிகள்ல சராசரியாக 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கிறது. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரங்களில் மிதமான மழை தொடரும். டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மழை பகுதியாக சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும். விட்டு விட்டு பகுதியான மழை பொழிவை டெல்டா மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். ஆகவே புதுக்கோட்டை மாவட்டம், அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது பகுதியாக இருக்கும். சில இடங்களில் விட்டு விட்டு இன்றைக்கு பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க நண்பர்களே. ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக கனமழை தீவிரமாகியிருக்கு. இன்றைக்கு இரவு நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை பொழிவு இரவு நேரங்களில் பதிவாகிறோம். ஒரு மிதமான மழையாகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் வான மேகமூட்டம், சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இருக்கும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மட்டும் அந்த லேசானதிலிருந்து சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் மட்டும் இரவில் மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை மற்றும் அதி கனமழை உள் மாவட்டங்களில் பதிவாகாவிட்டாலும் ஓரிடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் இரவு நேரங்களில் பதிவாகக்கூடும் நண்பர்களே. அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழியும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்க முடியும். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது நீங்க மழை வாய்ப்பையும் எதிர்பாருங்க. ஆனா நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் நண்பர்களே. நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவமழையானது தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது.